அவர் கைது செய்யப்பட்டும் அவர்கள் என்ன சொன்னார்கள் வாங்க பார்க்கலாம். திருப்பி திருப்பி போலீஸுக்கு போறதை விரும்ப இல்லை. அதற்கு விளக்கம் அளிக்கும் முகமாக இங்கே வந்தது. அப்போ எங்கட மேரவமுறை என்ற இதை நாங்கள் இன்றைய தினம் சந்நிதி ஆலயத்துக்கு அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் அண்மையில் உங்களுக்கு தெரியும் சன்னதியில் நடந்த குழப்பம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி வந்து வெளியிட்டிருப்போம். சன்னதியில் பாத யாத்திரை அன்று மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருந்தது. அதற்கு பல பேர் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதற்கு விளக்கம் அளிக்கும் முகமாக இன்றைய தினம் சந்நிதி ஆலயத்துக்கு அழைத்திருக்கின்றார்கள். ஆலயத்தினுடைய பொறுப்பில் உள்ளவர்கள், நிர்வாகத்தினர், பூஜகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் அழைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய விளக்கங்கள் என்ன, அன்று நடந்த குழப்பத்திற்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்கின்றதுதான் இந்த ஒரு காணொளி. நாங்கள் இப்ப இலங்கை யாழ்ப்பாணம் சந்நிதி முருகன் கோயில் ஆலயத்துக்கு முன்பாக நிற்கின்றோம். இதோட யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது பார்க்கறது மட்டும் இல்லை, முழுவதுமாக பாருங்க. இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. இனி இப்படியான விடயங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறுமா இல்லையா என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னார்கள் வாங்க பார்க்கலாம். 26/5/2026 சன்னதியில் நடந்த பல குழப்பங்களுக்கு இன்றைய தினம் விளக்கங்கள் வந்து வழங்கப் போயிடும். அதுக்காக ஆலய நிர்வாகத்தினர், பூஜகர்கள் என அனைவரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். மக்களும் இதில் வந்திருக்கணும். ஸோ சன்னதியில் நடந்த குழப்பத்துக்கு அன்றைய தினம் பல கேள்விகள் கேட்டீங்க. நாங்களும் அந்த கேள்விகளை கேட்க போகிறோம். அவையோட வந்து இது தொடர்பாக உரையாட போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பி. சுரேஷ்குமார். நான் செல்வச்சன்னதி ஆலயத்தின் பொருளாளர். அன்றைக்கு யாத்திரை வழிகிட்ட தினத்தின் ஆலய உரிமையாளர். யாத்திரை வழிகிட்ட நாள் நீங்கள் தான் அந்த உரிமையாளர், கோயில் உரிமையாளர் நான். இன்றைக்கே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கூப்பிட்டது என்னென்றால், இந்த எங்களுக்கு இந்த யூடியூப் அந்த அன்றைய தினம் யாத்திரை வழிகிட்ட அன்றைய தினம் சிறு குழப்பமான சூழல் ஏற்பட்டது. அது அந்த வேல் வச்சு உள்ளுக்கு திரையில்லை என்ற இதை வச்சு கொண்டு தன்னிஷ்டமாகவே வேலை தூக்கி கொண்டு வழிகிட்ட சம்பவம் வந்து பல இணையதளங்களில் தவறான ஒரு இதை செய்தியாக பிரசுரிக்கப்பட்டதால் இதை நாங்கள் உண்மை நிலையை வெளிப்படுத்துறதுக்காக தான் சொல்லுங்கள். அன்றைய தினம் அப்போ அந்த வேல் உள்ளே வைக்கப்படாது அந்த குழப்பம் உண்மையான அந்த வேல் உள்ளுக்கு வைக்கப்படாததற்கான காரணம் என்னென்னா, இஞ்சத்தே மரபு செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து தான் கதிர்காமக்கந்தன் திருவிழாவுக்கு வேல் போகிறது. அது செல்வச்சன்னதி, அது மரபு. அதே மாதிரி பாத யாத்திரையும் செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து வேல் வச்சு தான் ஆரம்பிக்கிறது. இது கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பண்டத்தெரிப்பண்ட ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு பல கோயில்களுக்கு சென்று இங்கே வந்திருக்கிறேன். அப்போ இது ஒரு இடத்தங்கள். இது அப்போ வெளியிலேருந்து கொண்டு வர ஒரு வேலை நாங்கள் உள்ளுக்கு வச்சு செய்ய முடியாது. இது எங்கட மரபு வந்து இங்கே இருந்து தான் வேல் போகிறதா வரலாறு. மரபும் அதுதான். அவியல் வந்து வேண்டி இருக்கணும். அதனாடி வேண்ட வேலை நாங்கள் அதுவும் அவசர மண்டபத்தில் தான் வச்சது. வெளியில் தூக்கியும் முடியல, அவசர மண்டபத்தில் எல்லாரும் பையங்கோ பூச முடிய ஐயா எடுத்து கொடுக்குறதுன்ட்டு தான் நிலப்பாட்டில் இருந்தது. அதே தாங்களே திருநூறு கொடுக்க முதல் தாங்களே உருவையாடி வந்தது மாதிரி இதண்டி தாங்களே வேலை தூக்கி கொண்டு வலிக்கிட்டு வெளியில் வந்தது தான். மற்றும்படி பெரிய பாதிதம் ஒன்றும் இல்லை. இதுதான் நடந்தது. எங்கட மரபை மீறி வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் இந்த கொண்டு வந்த நாடு எங்கட இது செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து தான் இவ்வளோ காலம் வேல் வலிக்கிறதா வரலாறு. அதையெல்லாம் மீறி பண்டத்தறி வேண்டி பல கோயில்களை தரிசிச்சுட்டு தான் இங்கே வந்தது. அப்போ எங்கட மரபை மீறி என்ற இதை நாங்கள் அதை இதண்டு இல்லாது, அது கேன்சரன் வாங்கில்லாது நாங்கள் அப்படி இருந்தும் காலை உணவெல்லாம் செய்து வைக்க அதை ஒன்றும் சாப்பிடவும் இல்லை. அரைவாசி பேர் வெளியேறிட்டினோம், அரைவாசி பேர் சாப்பிட்டது அது இல்லை. அடுத்தது இப்போ என்னுடைய தனிப்பட்ட பேர் அதில் பாவிக்கப்பட்டிருக்கு. சுரேஷ் இது சுரேஷ் ஐயா தான் மறைச்சது. எனக்கு வேல்சாமி தான் உங்களோட பேரை சொல்லியிருக்காரு. இல்லை வேல்சாமி என்று கூட அவரை சொல்லல. அது என்னென்னா அவரை தனிப்பட்ட இதையும் அவற்றையும் சொல்கிறேன் நான். என்னடா இந்த தனிப்பட்ட பேர் இழுத்தபடியாக நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முதல் இங்கே ஒரு பேர்ஸ் களவெடுத்து நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் ஆளை. நானும் இந்த திருப்பணியில் இருந்தவர் தான் அவரை பிடிச்சிருக்கிறோம். பிடிச்சும் நாங்கள் சரி
அது முதல் தடவை என்று விட்டாச்சு. சில மாதங்களுக்கு முன்பே ஒரு ஐஸ்கிரீம் கடையில் ஒரு ஃபோன் எடுத்து அதுவும் பிடிச்சிருக்கு. அதை விட இந்த பின்னுக்கு இந்த பூவரச மரத்தடியில் ஆக்கள் காசு கட்டுவினம் அதெல்லாம் களவெடுத்தும் பிடிச்சிருக்காள். அப்படியான களவு தான் அவற்ற வேலை. அடுத்தது சென்ற வருடம் கதிர்காம கந்தன்ற உற்சவத்துக்கு யாத்திரை போவேக்கில்ல அங்கே பல திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு அவர் கைது செய்யப்பட்டும் விசாரணைகள் நடந்தது. அவர் முடிஞ்சுதுன்னு சொல்கிறார். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட அளவில் அந்த வழக்கு இன்னும் நடக்குதுன்னு தான் அறிகிறோம். அங்கே இருந்து கோயிலிருந்து அங்கே கோயிலில் இருந்தும் இவர் கடந்த காலத்தில் யாத்திரை போன ஒரு ஆள் பழைய. அப்போ எங்களுக்கு அங்கே இருந்து வந்ததன்படி பெற்ற வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருதுண்டு. அப்போ அப்படி ஒரு ஆளுக்கு நாங்கள் வேலை தூக்கி கொடுக்க இயலாது. அது உபகாரணம். இந்த மரபு வழியை மீறினதால தான் நாங்கள் கொடுக்காததான் பிரதான காரணம். அடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, ஒரு 5-6 மாதத்துக்கு முதல் இவையோட யாத்திரை போன ஒரு சாமியாரை இந்த வீதியில் வச்சு போலீஸ் வேலைத்துறை போலீஸ் கைமாஞ்சி போட்டு கொண்டு போனது. அப்போ எங்களுக்கு என்னென்னு தெரியாது. நாங்கள் அவரே அது வரையில் சாமி என்று தான் நினைச்சு எங்களோட இடங்கள்லேயும் வந்தெல்லாம் சாப்பிட்டு போகிறது. அப்போ பிறகுதான் கேள்விப்பட்டோம் அவர் 8 வயது பிள்ளையை கற்பழித்த இதில் மட்டக்களப்பு நீதிமன்றத்தால் அவருக்கு மறியல் தீர்ந்திருக்கு. மறியல் தீர்ந்து எங்களுக்கு தெரியாது. அவன் பிடிச்சு கொண்டு போட்டான் தெரியுமே பிடிச்சு கொண்டு போகிறான். இவரை வள்ளிர கோயிலில் வந்து தேடி அங்கே இல்லை, அவர் இங்கே அன்னிக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க ஒழிச்சிருந்து பார்த்து இவரை அப்படியே இதில் வீதியில் வச்சே கைமாஞ்சி போட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ அப்படி கொத்த ஆக்களுக்கு எல்லாம் வேறண்டு தெரியாத நபர்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட இவரும் பல கொள்ளை சம்பவங்களோட களவு சம்பவங்கள் திருட்டு சம்பவங்கள் பெண் பிரச்சனை எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுன்ற வேலையும் நாங்கள் தூக்கி கொடுக்க இல்லாது. அப்போ இதில் யார் அப்போ அதன் காரணங்களால் தான் நாங்கள் இதுகளையெல்லாம் தவிர்த்து இந்த வேலை அதுவும் வெளியில் வச்ச வேலை தூக்கி கொடுக்க ஆயத்தமான வேலையில் தான் நாங்களே தூக்கி கொண்டு வெளிக்கிட்டவை. ஆனால் எதிர்காலத்தில் அந்த நடைமுறையெல்லாம் மீறி நாங்கள் செல்வச்சன்னதி ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒரு வேலை நாங்கள் ஒரு பக்தர் எங்களுக்கு யாத்திரை ஒரு பக்தர்கிட்ட அவர்கிட்ட கொடுக்குறதா தான் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். செல்வச்சன்னதி ஆலயத்துக்குள்ள இருக்கிற வேலை வேறு ஆக்கள் கொண்டு வர வேலை உள்ளுக்கு எடுக்கிற இல்லை, இருக்கிற ஒரு வேலை தான் தூக்கி கொடுக்க போகிறோம். அதை அவையில் கொண்டு போகட்டும், ஜாத்திரையில் போகிறவே கொண்டு போகட்டும். மற்ற கோயிலை விட இங்கே விதிமுறைகளும் வேறு மாதிரி. ஒவ்வொரு பூஜைக்கும் சாமியார் இங்கே 4 வருஷமா இங்கே தங்கி இருக்கிறேன். அந்த பிடிச்சி கொண்டு போனேன் எல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே எல்லாம் சாமியார் மாதிரி தான் ஒழுங்கு நாள் தான் தெரியும். நான் பிடிச்ச அப்புறம் எங்களுக்கு தெரியும். நியூஸில் வந்தவர் எல்லாம் இதுகளெல்லாம் எல்லா இதுகளையும் வந்தவர் இப்படி இந்த காரணத்துக்காக தான் பிடிப்பட்டவர் ரெண்டு. அப்படியே இந்த நிறைய இதுகளை எல்லாம் விட்டு விட்டு அடிக்கடி பேர் தெரியாது. மற்றது இப்போ ஒரு சிங்கள அந்த எங்களோட சகோதர என்னமென்று சொல்லுங்க, அவையும் ஒரு பிள்ளை குழந்தை பிள்ளை அவையெல்லாம் போயிடும். உண்மையாக அவையெல்லாம் இங்கே இவங்களோட இணைஞ்சு போகிறதே ஒரு வேதனைக்குரிய சம்பவம். தாங்கள் தனியாக போயிருந்தால் இன்னும் திறமையாக இருந்திருக்கும். அடுத்த நாள் இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து போவினோம் ஜாத்திரை. அவைக்கு நாங்கள் வேலையெல்லாம் தூக்கி கொடுத்து எங்களை பூதகர் வேறு அது அடுத்த நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐயா மாதிரி தானே பூதகர் எல்லாம் கொடுத்து அனுப்பினது. என்னென்று காரணம் என்றால் தூக்கி கொடுத்து உள்ளுக்கு வைக்கல, தூக்கி கொடுத்து அவை இங்கே இருந்து தான் அந்த யாத்திரையை ஆரம்பிக்கணும். அது அவற்றை வேறு ஒரு ஆள் இந்த சங்கர், மற்றது ஒரு சிங்களார் கதிர்காமத்திலிருந்து வந்தவர். நந்திக்கு முன்னால் நின்று தான் அவர் வாங்கி கொண்டு போகிறேன். இப்போ இவைகளின் இதை நாங்கள் மறைக்கணுமென்ற தனிப்பட்ட போவதாகவோ எதுவுமே இல்லை. எங்கள்ட மரபுகளை மீறினது தான் பிரதான காரணம். மற்ற இந்த களவு சம்பவங்கள் அது எழுதுகள் எல்லாத்துலேயும் இந்த போகிற சாமிகள் முதல் நாள் பொழுதுபடக்கூட வீதியில் நல்ல பொறியில் நிற்கிறான், மது போதையில் நிற்கிறாங்க. இவர் மது போதையில் நிற்கிறார். அந்த ஜெயாண்டவர் வேல் வேண்டு கொண்டு போனவர், வேல் எடுத்துக்கொண்டு போனவர், வண்டையில் எடுத்துக்கொண்டு போனவர். பிறகும் அதுக்கு வந்து திடீரென்று தான் உரு வந்தது. உரு வரைக்குள்ளேயே அவருக்கு பறி இந்த வேலி தாண்டினோன்னு ஒரு நின்றுட்டு இந்த வேலி தாண்டினோன்னு ஒரு நான் அதால் தான் வந்து பார்த்தேன்னா என்ன சாப்பிடாம போகிறாங்க இவ்வளோ சமைச்சாச்சுண்டு பார்க்க எல்லாம் தாண்டிட்டாங்க. வேலி உள்ளுக்கு இருந்தாக்கிற ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. உள்ளுக்கு அவசியம் நடந்து வந்துருக்கு. நைனாது கோயில்காரர் வந்து ஒரு அவசியம் செய்வோம் ஒன்று செய்து அவ்வளோத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்கு இடையில இவ்வளோ நடந்திருக்கு. இங்கே உள்ளுக்கு இருந்தாக்களுக்கு இதை பற்றி யாரங்கன்னு கிடையாது சொல்லு வரைச்சல்
சரி, நீங்க கன விஷயம் சொல்லிக்கிறீங்க. ஒரு 3 கேள்வி இருக்கு. நீங்க சொல்றீங்க 3 வருஷத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சு 3 வருஷமா இந்த மரபுகள் மூடப்பட்டு இந்த கதிர்காமத்துக்கும் சன்னதிக்குமான தொடர்புன்றது இதை விட பல்லடு எங்களை விடவே உங்களை விடவே எல்லாரும் மிக பழமையானது. இப்போ அந்த 3 வருஷம் மீறினம்னு சொன்னா அந்த முதல் 2 வருஷமும் நீங்கள் ஏன் அவைய பிள்ளையா செய்கிறீங்கள் என்று சொல்லி ஏன் திருத்தேன் எங்களுக்கு இப்பதான் தெரியும். இது இங்கே இருந்து எங்களுக்கு தெரியும், இங்கே இருந்து தான் பெருகினோம், இங்கே தான் ஒன்று கூடுகினோம் தான் நாங்கள் நினைச்சது. பிறகுதான் இவியல் இப்போ இந்த முறை தான் நாங்கள் அறிஞ்சோம் இது அங்கே இருந்து வருகினோம்ட்டு. நீங்க முதல் சொல்றீங்க வந்து அவை அங்கே இருந்து வந்தபடியே தான் இந்த முறை நாங்கள் எடுத்து கொடுக்கோம். அதான் இந்த முறை நீங்க சொல்றீங்க இப்பதான் தெரியும். அதான் இந்த முறை அங்கே இருந்து வந்தபடியா தான் எடுத்து கொடுக்கல. கலவுகள் எல்லாம் அம்பிட்டா பிறகு தான் தெரியும். இந்த முறை அவே அங்கே இருந்து வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அங்கே இருந்து வலிக்கிட்டினோம்ட்டு. அப்போ பிறகுதான் விசாரிச்சா அப்போ 3 வருஷமா வருகினோம் அங்கே இருந்து பிறகு விசாரிச்சா. 3 வருஷம் நீங்க ஒரு கோயில் நிர்வாகத்துக்கு வந்து இங்க இருந்து வேல் வந்து வச்சு எடுக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. என்ன வேல் எங்க வச்சேன் ஒவ்வொரு இடத்துல நீங்க சொல்லுங்க அங்க வச்சேன் எங்களுக்கு தெரியாது தானே. அதே ஒவ்வொரு தேசத்தில இருந்து வருவினோம். ஒவ்வொரு தேசத்தில இருந்து எல்லாரும் வந்து இங்கே தான் கூடுறது. இப்போ ஒரு திருவோணமலை மட்டக்களப்பு அங்கே இங்கே இருந்து எல்லாம் பஸ்ஸுகளில் தான் பாடுறது. அப்போ நாங்கள் அப்படி தான் நினைச்சது பஸ்ஸுகளில் வந்து ரங்குகினமாக மாண்டு. இப்போ இந்த முறை தான் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்ட பிறகுதான் இவியல் இந்த கோயில்களுக்கெல்லாம் போய்த்தான் பெரியணுமென்று எங்களுக்கு இப்போ தான் தெரியும். 2-3 வருஷமா பெரியணுமென்று இப்போ தான் தெரியும். நீங்க வந்து கோயிலுக்குள்ளே வேற இந்த வளாகத்துக்குள்ளே வந்து திருச்சி ஜம்பத்தில் ஈடுபட்டு வேண்டும். அதுக்கு நீங்க சட்ட நடவடிக்கை எடுத்துறீங்களா எடுக்க இல்லையா அல்லது நீங்களே அதை உங்களோட பிரச்சனைக்கு முடிச்சிட்டீங்க? நாங்களே இங்கே அவரை பேசி போட்டு விட்டதுதான். கோயிலில் நடந்த ஒரு பேர்ஸ் எடுத்ததான் நாங்கள் பிடிச்சது. இங்கே பேர்ஸ் எடுத்ததான் நாங்கள் அவரை நேரடியாக பிடிச்சது. ஐஸ்கிரீம் கடையில் நடந்ததுகளுக்கு எங்களுக்கு தெரியாது. அது இப்போ இது நாங்கள் சொல்ல விட்டு தான் அவை சொல்லினோம் எங்களோட கடையிலையும் பிடிபட்டது. ஆனால் இப்போ ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயம் என்றால் களவு நடக்குதுன்னா அதை நீங்கள் சரியான முறையில் கையாண்டிருந்தால் அந்த களவு இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காது. நீங்க அப்ப அந்த இப்ப அவர் களவெடுத்துன்னு சொல்ற நீங்கள் ஏன் அப்ப அவருக்கு நடவடிக்கை எடுக்கு? இப்ப அப்ப நடவடிக்கை எடுக்க இல்லையாண்டு இல்லை, அவரை கூப்பிட்டு அவர் பேச எடுத்ததை அவர் கையை மையமா பிடிபட்டதோட அது பேசுதானே. இப்போ முதல் தடவை என்று நாங்கள் சொல்லி அவரை விட்டது இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட வேணாமண்டு. நீங்கள் ஒரு உதாரணம் சொல்றீங்க, ஒரு ஆள் வந்து நீதிமன்றத்தில் பிடியான பிறப்பிக்கப்பட்ட ஆளை வந்து கைவிலங்கோட காவல்துறை வந்து இப்ப நான் சொல்றேன் காவல்துறை நடைமுறை என்றது கைவிலங்கு போட்டு கொண்டு போறன்ற நடைமுறை காவல்துறை. ஒரு களவெடுத்தவரை நாம் சொல்லி போட்டு விட்டன்ன்றது வந்து இந்த உரிமை ஏற்றுக் கொள்ளத்தக்கது. இப்ப நீங்க அவரை கள்ளன் என்று சொல்ற நீங்கள் அப்பயே அவரை விட்டீங்க. அந்த நடவடிக்கை கடந்த காலத்தில் நாங்கள் சில களவுகளை போலீசாருக்கு தெரியப்படுத்தியும் அவைகளும் இதே பாணியத்தான் செய்தவை. கடந்த காலத்தில் சில சிறு களவுகளை செய்தவையை தெரியப்படுத்தியும் அவைகளை என்ன எச்சரிக்கை செய்து தான் விட்டவை. அப்போ நாங்கள் திருப்பி போலீஸுக்கு போகிறத விரும்ப இல்லை. அடுத்த விஷயம், இன்றைக்கு நீங்கள் எங்களை கூப்பிட்டு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துறீங்க. அன்றைக்கு இந்த விஷயத்தை உங்களால் ஏன் சொல்ல முடியாது? நாங்கள் இப்படி யூடியூப் அதுகளில் வருமானே எதிர்பார்க்க இல்லை. நாங்கள் இப்படி இதை நான் வீட்டை படக்க போவேக்கில்ல தான் ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்து கொண்டே இருக்குது. இப்படி கிடக்கு. அதுக்கு பிறகு தான் எங்களை அக்கா ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு இதை ஓப்பன் பண்ணி ஒரு பேர் உன்னை பற்றியும் வருதுதான். இதை தான் நான் படக்க போவேக்க அப்படி தான் எனக்கு தெரியும். அப்போ அதுக்கு பிறகு தான் நான் இவரோட கதைச்சேன். இவருக்கா தெளிவுபடுத்துவோம். எங்களுக்கு பிரதானம் இதை பார்க்கணும்ட்டு இல்லை. எங்களுக்கு நான் இந்த ஃபேஸ்புக் வேலைகள் இதை பார்க்குறதும் இல்லை. அவள் சொன்னபடியாக பார்த்து நான் ஒழிய மற்றபடி நான் இந்த யூடியூப் வேலை ஒன்றுமே பார்க்குறேன் இல்லை. இரவிலே ஒன்று அவதானம் செலுத்த மற்றது பின்னேரம் மட்டும் கோயில் வேலை தானே. அப்போ அந்த ஃபோன் நான் கொண்டு வரதே இல்லை. சின்ன ஃபோன் தான் கொண்டு வரது, ஒரே நம்பர் தான். நான் அந்த ஃபோன் கொண்டு வரதே இல்லை. இரவு போகத்தான் எனக்கு இப்படியான சம்பவம்ன்றே தெரியும். கூட்டம் ஒரு பக்கம் சட்டம் ஒரு பக்கம் தெரியாது என்ன நடக்கண்டு அங்கே அவசியங்களும் கூட சரி. இப்போ இந்த கோயில் நிர்வாகம் வந்ததுக்குள்ள இப்போ நீங்கள் உங்களை எல்லாருக்குமே அந்த வேல் வந்து வேறு இடத்துல தான் வந்திருக்குன்றது உங்களுக்கு முதலே தெரியும் தானே? முதலே தெரியாது, அன்றைக்கு தான் தெரியும். இந்த முதல் நாள் இரவு தான் இங்கே நாங்கள் கதை. இவருக்கு அதுவும் தெரியாது, எனக்கு அதுவும் தெரியும். ஏன்னா நான் காலையில் இங்கே வந்ததுக்கு பிறகுதான் அந்த வேல் உள்ளுக்கு இருந்து வழியால் வந்தது. அதுவரையும் வேல் உள்ளுக்கு தான் இருந்தது. அதான் நான் கேட்குறேன், தெரியாம என்னென்ன வேல் உள்ளுக்கு போயிருக்கும். முதல் இங்கே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐயர் மேல் இங்கே ஆலய மற்ற கோயில்கள் மாதிரி ஒரு நிர்வாகத்துக்குள்ளே இல்லை. இங்கே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐயர் மேல் பூசை. அப்போ முதல் நின்றவர் கொடுக்க வாங்கி வச்சுட்டு போட்டேன். அன்றைக்கு நின்றவர் வாங்கி அடுத்த நாள் தான் எங்களுக்கு தெரியும் இதுக்கு வேல் கிடக்கண்டு. அவர் கதவை பூட்டி போட்டு போனால் நாங்கள் துறக்க இல்லாது. விடிய காலையாக பூசைக்கு வரைக்குள்ள தான் நாங்கள் கதவை துறக்கலாம். அன்றைய காலமையே வேலையோட லிங்கம் கொண்டாந்து தந்தது ஒரு 6 மணி 6:30 7 மணி கிட்ட.
வச்சு வேலை கிட்ட வந்தா ஓ நீங்களாம் சொல்லிட்டீங்க ஐயா. எதிர்காலத்தில் இந்த ஜாத்திரை எப்படி இருக்குமென்று நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்க? ஏன்னு சொன்னா நாங்கள் விரும்புகிறோம் என்னென்றால் செல்வச்சன்னதி ஆலயத்தில் பல வேலையாக்கள் எங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது தானே, அதில் ஒரு வேலையை எடுத்து ஒரு பக்தி பூர்வமாக போகிற ஒரு ஆளுண்டு எங்களை நிர்வாகம் முடிவெடுக்கிற ஒரு ஆளுண்ட கையில் கொடுத்து நாங்கள் விடுறது. அதுக்கு பின்னால் வைகாசி வைகாசி பொங்கல் வருது தானே, விசாக பொங்கல், அதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் இங்கே இருந்து வலிக்கிறதா தான் இவ்வளவு காலம் அறிவிது. அது ஒரு அறிவித்தல் நாங்கள் பப்ளிக்காக கொடுத்தோம். அப்போ வெளியிடங்களில் இருந்தெல்லாம் பெருவினம் தானே, அந்த தேதியில் நாங்கள் விடுறதா தான் இந்த நாங்கள் அந்த வலிக்க ப்ராப்பர் நாள் எப்படி கதிர்காம ஜாத்திரையின் இந்த வரலாறு சன்னதியில இருந்து கதிர்காமம் போகிறது. இப்போ ஏன் உங்களால் இந்த சன்னதி நிர்வாகத்தால் இந்த யாத்திரை கொண்ட ஒரு நிர்வாகத்தை அமைச்சு அதுக்கு கீழே ஒரு தலைவரோ இல்லாட்டி அது சம்பந்தமான ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து இப்போ பொதுவாக யாத்திரைன்னு புறப்பட்டு போயிடும் போகிற வழியில் என்ன செய்யணும், என்ன நடக்குது, ஏன்னா பலதரப்பட்ட விஷயங்களை முன்வைக்கணும். இப்படி செய்யணும், ஜாத்திரைகள் இப்படி செய்யணும், போராட்டத்தில் இப்படி செய்யணும், மது பாவிக்கணும், பெண்கள்கிட்ட மதசாரத்து வண்டி கொடுத்துட்டு பிறகு தாங்கள் வண்டி குடிக்கணும் அப்படின்னா பலதரப்பட்ட முறைப்பாடுகள் இருக்கு. அப்ப இது பொதுவாக செல்வச்சன்னதியை தான் வந்து தாக்கும். இரண்டா புறப்படுறது இங்கே இருந்து மக்களுக்கு தெரியாது, வேற இடத்துல இருந்து வந்து எல்லாம் சேர்ந்தாரு தான் போயிடும். செல்லச்சன்னதியில இருந்து புறப்படுறவள செல்லச்சன்னதி ஆலயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம், அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் அவர்கள் என்று மக்கள்கிட்ட நினைக்கும். ஏன்னா இப்ப நாங்கள் வீடியோ பதிவு செஞ்சதுக்கு பிறகு கீழே வந்து கருத்து பதிவுறாங்க, அப்படித்தான் பதிவு செய்யலாம். சன்னதிக்கு தான் இந்த வேறு பொறுப்பு இருக்குது, இவன் நடவடிக்கை கீழே தான் அவை போய் நம்ம மாதிரி. எதிர்காலத்தில் நீங்கள் இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு தலைமைக்கு கீழே இவருக்கு கீழே தான் நீங்கள் செயற்படணும். இல்லாட்டி போராக்களுக்குரிய நிபந்தனைகளை விதிச்சு இப்படித்தான் நீங்கள் போகணும். இது போராக்கள் இடையிலேயே நின்று சில பேர் வீட்டை வலிக்கிட்டு போயிடும். அங்க சாமான் கொண்டு வந்து கொடுத்து அதை வீட்டை வாங்கி கொண்டு வாகனங்கள்ல விஷயங்கள் நடக்குது. காசுகள் நிறைய வேண்டும் கொண்டு போனா தான் இந்த பாரம்பரியம் அடுத்த சந்ததி கடத்தப்படும். இப்ப என்னென்றால் இனி வருங்காலத்தில் பலம் அப்படி ஒரு நீங்கள் சொல்ற நடைமுறை ஒன்றை உருவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் இங்கே தனித்தனி குழுவாகவும் போராக்கியிருக்கிறேன். கோயிலில் இருந்து ஒரு தேதி அறிவித்து அவைக்கு இருந்து இப்படியான நீங்கள் சொன்ன நடைமுறைகளை எல்லாம் அறிவித்து வென்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் நிர்வாகத்தால். நிச்சயமா நீங்கள் அதை முயற்சி செய்தா கோயில் நூடாக போறதுக்கு நிறைய பேர் தருவினோம். ஆனால் சிறு சிறு குழுக்களா போவினம் தானே, அதை நாங்கள் ஒன்றும் செய்யலாது தானே. மற்றும்படி நாங்கள் கோயிலால் இப்படி ஒரு இது என்று அனுப்புறக்குரிய ஏற்பாட்டை செய்கிறோம். சென்னையிலேருந்து கதிர்காமம் போகிற அந்த யாத்திரையை நீங்கள் சரியாக கட்டமைச்சு ஒரு தேதி அறிவிச்சு பொறுப்பான அறிவிச்சு அடுத்த வருஷம் உங்களால் செய்யக்கூடிய கட்டாயம் செய்வோம். அதே மாதிரி அதில் எங்களோட காணொலி எடுக்கைகளையும் வந்து குறித்த ஒரு பெண் அடியவர் ஒருத்தர் சாப்பிடுங்கன்னு சொல்லி அதுவும் நாங்கள் பதிவு செய்தாங்க. அதே மாதிரி தெளிவுபடுத்தி விடுங்க. அதையும் நிறைய பேர் கேட்கணும் அது என்ன நடந்ததுன்னு சொல்லி. அது இங்கே வளமையாக சாப்பாடு இருக்கிறது தானே, காலையில் சாப்பாடு இவை பூசை முடிஞ்ச உடனே அது என்ன சாப்பாடாகவும் இருக்கலாம். காலை சாப்பாடு இந்த முறை நாங்கள் நூடுல்ஸ் செய்த நாங்கள் சில நேரம் புட்டு இடியப்பம் இட்டு புட்டு அங்கே வந்து இரவு சாப்பிட்டாக்களும் இருக்கணும். இதில் எங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி எல்லாம் போட்டு கொடுத்து அனுப்பினது. அப்போ விடிய நாங்கள் சமைச்சதை சாப்பிட இல்லைன்ற ஒன்று தான் அவள் கோயிலில் சமைச்சதை சாப்பிட்டுட்டு போங்கோ. கோயிலுக்கு உங்களுக்கு தானே சமைச்சது, யாத்திரை போகிறவங்களுக்கு தான் சமைச்சது. புதுசாக நாங்கள் காலமே இங்கே சமைக்கிறே இல்லை, அமுதத்தான் நாங்களுக்கு கொடுக்குறது. அப்போ இதை யாத்திரை போயினம் பண்ணிட்டு தான் நாங்கள் இவைக்கு நூடுல்ஸ் செய்தது. அப்போ அதை சாப்பிடாமலே என் பொரியல் ரெண்டாதான் அவன் வாதம், அதை சாப்பிட்டுட்டு போங்க. சொல்லப்பட்ட இடம் தொடர்பிலே சில விமர்சனங்கள் சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு முன்னால் பேசினது அந்த முறையில் பேசினன்ற தொடர்பில் அவன் வீடு பக்கத்தில் அது பக்கத்தில் அவன் இருக்கிறான். குறித்த மடத்துக்கு பக்கத்தில் மண்டபம் இருக்கு, அதான் அங்கே இருக்கிறா. அப்போ அவள் இதை கேள்விப்பட்ட உடனே சாப்பிடாம ஒலிக்கிட்டு நம்ம கேள்விப்பட்ட உடனே அதில் வந்து நின்று சத்தம் போடுறான். இப்போ என்ன சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் வந்து காணொலி எடுக்க வரைக்கல ஐயா என்ன நடக்குதோ அதை பதிவு செய்கிறதோ அதில் இப்போ நாங்கள் கேள்வி கேட்க முதல் வந்து ஆலய கர்ப்பகிரகத்துக்கு அருகில் வந்து ஐயா வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு குறித்து நாங்கள் வந்து நிற்கல வந்து எங்களோட சக நண்பரும் வந்து கேட்டிருக்கிறாரு. இது தொடர்பாக நாங்கள் காணொலி எடுத்துட்டோம், சில பதில்களை தாங்கன்னு சொல்ல உரிய முறைப்படி பதிலும் தெரியல. அதன் காரணமாக தான் அன்றைய தினம் அந்த சென்னையில் நடந்த குழப்பத்துக்கு வந்து எங்களோட காணொலியில் இப்படியான இன்றைக்கு கூப்பிட்டு கதைக்கிற ஒரு விஷயத்தை வந்து சேர்க்கலாமல் போயிட்டு நீங்கள் அந்தண்டே குழப்பம் நடந்தது, இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது என்ற குறித்த நபர் வேலை எடுத்த சமயம் அவர் வளமையாக இந்த இடத்துல பேட்டி கொடுத்துட்டு போறவர் ஊடகங்கள், அதுவும் அந்தண்டு கூடுபாடு இல்லையா பஜனை எல்லாம் வச்சு எடுத்தாக்கள் இது ஒரு மணி நேரத்துக்கு மேலே பஜனை வச்சு அப்படி இப்படி இந்த சில பேர் காசு கொண்டு வந்து கொடுப்பினோம். இவ்வளோ பேர் காசு கொடுக்குறத இதில் வச்சு முருகன்லேருந்து போகிறதுக்கு ஆகிய அறிகுறிகளை
எல்லாத்தையும் இதில் நின்று கேட்டு போறாங்கலாம் வந்தது பார்க்க. அவையில கூட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க இல்லை. இவர் கடந்த காலத்தில் யாத்திரை போனவர் இப்போ போய் கடைகளும் பழைய காலத்துலேருந்து போய் வந்தான். பெட்டிக்கையா சிங்கள என்ன வெள்ளக்காரன் போன காலத்துலேருந்து போய் வாழ்ந்தான். இவன் வேலை கொண்டு போவினோம், ஒருத்தர் நிற்காத இடத்துல கொண்டு அந்த வேலை வைக்கணும். அதுக்கெல்லாம் வேல் கட்டுறதுக்கு எங்களுக்கு குருநாதன் சொல்லி தந்தது ஒரு நல்ல பக்குவமான இடத்த வைக்கணும். அது வெயில வச்சால் அதுக்கு பூஜை பண்ணி தான் பிடி எடுக்க வேணும். நாங்கள் படுக்கிற இடத்துக்கெல்லாம் தீத்தம் தெளித்து தான் எழும்ப வேணும். அப்படியெல்லாம் ஜன கட்டுப்பாடு இருக்குது. வேறு அந்த கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை. இதில் போகிற வீடு அதில் வைப்பார், அதில் போகிற வீடு இது. அதால் அனுபவிக்க போகிறது அவை தான். தெய்வம் சிறிதில் கைதவம் மாறும். ஆனால் அவைக்கு அதில் ஒன்றும் விளங்காது. ஆனால் இப்போ சொன்னால் இவங்க பிள்ளைங்கன்னுவாங்க. ஆனால் இதை பற்றி போக போக முருகனை பற்றி நீங்கள் போன முறை இருப்பீர்கள் அந்த முடி வச்ச ஒரு ஆள் வந்தவர் தேர் கொண்டு போறோம்னு சொல்லி அவர் போனவர் பிறகு வந்து போயிட்டு திருப்பி வந்து ஒரு தேர வாகனத்தில் கொண்டு போனவர். இன்றைக்கு அவற்ற நிலவரம் உங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீர்கள், என்ன நிலவரத்தில் இருக்கிறாரு. எல்லாம் கலட்டினா கொண்டு வராக்களை விட அவர் தான் சூரன் மாதிரி அதுல இருந்து தான் ஒரு ஆளண்ட மாதிரி அவர் காட்சி கொடுத்து கொண்டுட்டார் சிவபெருமானவர். இன்றைக்கு என்ன நடக்குது இதெல்லாம் ஐயா முருகன்கிட்ட வந்துட்டு நானும் 45-50 வரையும் இந்த சன்னதியில் உரும்புறாயில் இருந்து இங்கே வந்து இந்த தொண்டை செய்கிற என்ன சொல்லுங்க. ஆகும் என்னோட இருந்த சாமியார் தான் இங்கே இந்த முருகேச சாமியார் தான் இந்த மடத்தை கட்டி கொடுத்து இந்த கோயில் கட்டுறங்கள் எல்லாம் நியாயமாக கட்டி இந்த கோயில் பூட்டி இருந்ததை இப்போ இந்த பூசை வைக்க பண்ணுறதுக்காக ஒழுங்கு பண்ணி அப்படி கொத்த குருநாதன்கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இப்போது உங்களுக்கு சன்னதிக்கு வந்து கால் வைக்க பயம். நான் ஒருத்தரோடும் இவ்வளோ காலமாச்சு யாருண்டாலும் ஒரு ஆள் சொல்லட்டும் வந்து புஷ் பண்ண இப்படி பேசினார் கொண்டார். ஐயாக்கள் தான் ஐயாதேன்னு சொன்னால் ஓம் ஐயா வர வீட்டை போயிட்டு வரவழியே திருப்பி கதைக்கக்கூடாது. சன்னதி ஐயா ஒரு பொல்லாது நான் கண்ட உண்மை. சரி, அதுதான் ஐயா நாங்கள் நடந்த சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்த நாங்கள். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நாங்கள் ஏதோ எதிர்ப்பாக பதிவு செய்த மாதிரி கூறியிருந்தோம். அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் பல ஆலயங்களுக்கு செல்றோம். நாங்கள் இப்போ உங்களில் குறையாக இல்லை சொன்ன அவ்வளோ விஷயத்தையும் அன்றைக்கு சொல்லியிருந்தீங்க விமர்சனம். நாங்கள் ரெண்டு தரப்பையும் கேட்டு தான் போனோம். நாங்கள் அந்த தரப்பங்களோட பேசினது உங்கள் தரப்புல வந்து யாரும் உங்களுக்கு பதில் சொல்லாத நாங்கள் அப்படியே விட்டோம். நாங்கள் இப்படி எல்லாம் இந்த இதெல்லாம் வர மட்டும் உண்மையாக எதிர்பார்க்கல. நாங்கள் இப்படியான எதிர்பார்க்கல. ஜிஏ கூட நேற்று தொடர்பு கொண்டு கேட்டேன் இந்த எங்களை ஒரு ஆளை என்ன நடந்தது அண்டா அவருக்கு சொன்னோம். இதுதான் சரி, அதுவும் கூட இது சரி. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த முறை அதை சீரான முறையில் போகிறக்குரிய ஏற்பாட்டை ஒழுங்கு பண்ணுங்க. கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் ஒழுங்கு பண்ணி தாங்க. உங்களோட நான் ஒரு தடவை ஒழுங்கு பண்ணி அனுப்ப மாட்டேன். என்ன காரணம்னா நீங்கள் ஒரு பக்குவம் இல்லாமல் போகிறீங்க. வேலையா நெருப்பு விளையாட்டுவே. நாங்கள் உங்களில் இந்த என்ன உங்களோட யூடியூப் அதுகளிலே ஒரு குறை நினைக்கலன்னு சொன்னால் அவங்க நீங்கள் செய்தியை போட்டது. இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலே இப்படி நீங்கள் எங்களோட இதை எடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே நாங்கள் தொடர்பு கொண்டு வச்சுருக்கோம். ஒரு தெளிவு வந்திருக்கு. இப்போ நான் இரவு தான் போகத்தான் எனக்கு தெரியும். நான் அந்த போன் கொண்டே தெரிகிறேன். இரவு போகத்தான் வீட்டை இருந்து எல்லாம் போன் வருது. எங்கள் அம்மா அக்காக்கள் ஒருக்கா போன பேர் இப்படி இன்னும் பெரிய எல்லாம் கதைக்கணும் ஒரு காப்பேரண்ட். அதுக்கு பிறகு நான் இல்லாட்டி போய் விட்ட படுத்திருப்பேன். அதுவும் பார்க்க மாட்டேன். அதுவும் ஒன்றுமே பார்க்குறேன். எங்களை தண்டி கேட்டுக்கும். நாங்கள் உங்களில் ஒரு விதமான நாங்கள் குறைய வந்த வேலையோ செய்திருந்தால் முருகன் கண்டிப்பேன். ஓ அதுதான் உண்மை. ஓ அதில் ஒரு தரும் மாற்று கருத்து கிடமை. இவர் நடந்து போனவர் யாத்திரை வச்சு கும்பிட்டு நாங்களே ஒரு வேலை படிச்சுட்டு நாங்களே டீச் கொண்டு போனோம். இதே நான் 2 வருஷம் போன வருஷமோ 3 வருஷம் எங்களோட மண்டபத்தில் ஒரு ஆள் வந்து படுத்துட்டு 1 மணி குழம்பி குளிச்சுட்டு என்னட்டு அதிலேயே வேல் வேண்டி கொண்டு அவர் அப்படியே வந்து கும்பிடு. அப்போ நான் கோயில் சரி நீங்கள் தந்தா சரி நான் கூடுதலாக அந்த ஸ்தானத்தில் வச்சுத்தான் போகணுமென்று இல்லை. நிறைய பேர் இந்த மரத்தில் வச்சு போயிருக்கிறாங்க. கண்ணு கூட பார்க்க வாசலில் வச்சு சிறு அன்றைக்கு இரவு இப்போ பிரச்சனை பண்ணால் இரவு குடியப்புறம் போகலாக்க 2 பேர் என்ன டைம் வேல் வேண்டினவன் நந்திக்கு முன்னால் வச்சு முருகனை கும்பிட்டு காலையில் கும்பிடுறது வேண்டி கொண்டு போச்சு. இப்படி தான் போயிருக்கோம். மண்டூர்லேயும் ஒரு ஃபோனை தூக்கி போட்டாங்க. தூக்கி நான் சொன்னேன் ஐயர் வந்து சொன்னார் யாழ்ப்பாணம் தானே எல்லாம் கல்லணன் சொன்னா அப்படி ஒரு நாளைக்கு சொல்லாதேங்க ஐயா ஏனண்ட இந்த வார்த்தை சொல்லாதேங்க. இதுக்கு இந்த மண்டூர் முருகன் எங்களுக்கு விட தந்தா தான் நாங்கள் இந்த கோயிலை விட்டு போவோம்.
மட்டக்களப்பு சாமியில் இருந்த சோபனம் அவர் சொன்னாரு, என்ன புஷ்பம் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, நான் சொல்கிறேன்னு போக மாட்டேன், இதுதான் இருப்பேன். செத்தாலும் இதெல்லாம் இருக்க போகிறேன். இன்னொரு 12 மணி போல் ஒரு பொம்பளை ஒரு நாள் வந்தது, இந்த போனை தூக்கினாலும் இன்னும் தான் தூக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் வந்து காலையில் விழுந்து எங்களை கும்பிட்டா, நீங்கள் கும்பிடாங்க, நீங்கள் செய்தால் உங்களோட, நாங்கள் செய்த எங்களோட. ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்தான் கல்லன் என்று சொல்கிறது தெரியும், தப்பு. ஒரு ஆளுக்காக எல்லாரையும் சொல்லாத. உங்களுடைய ஆக்கெல்லாம் நம்ம எடுத்தது இப்போ புரிந்து கொண்டீங்களான்னா சரி ஐயா, எதிர்காலத்தில் தொடர்ந்து செய்யுங்கோ. என்ன சொன்னா எங்களுடைய பல விடயங்கள் இருப்புகள் அழிஞ்சு கொண்டு மரபுகள், இந்த வரலாறுகள் ஒரு சந்தை தான் இப்படி நடக்கிறார்கள் இப்ப வரைக்கும் இருக்கணும். அவையும் இல்லாம போனா அதுவும் இல்லாம போயிடும். ஏன்னா கருகாமத்துல பல விஷயங்கள் எங்களை மீறி போகுது, கையை மீறி போகுது. இது இருக்கோ, இதெல்லாம் கழிப்படுக்குது. நீங்க பாருங்க, பொய்யண்டா நாட்டிலும் எங்க பொறுக்க போயிருச்சுமா, எல்லா நாட்டுக்கும் போயிருக்கு. இது இந்த சம்பவம் கூட இது ஒரு தெரிய வர வேண்டுமென்றதுக்காக நடந்த ஒரு சம்பவமா தான் நாங்கள் நினைக்கிறோம். இவையெல்லாம் அடுத்தடுத்த முறை ஒதுங்க போயினோம், அதுக்காக இந்த சம்பவம் தெரிய வருது. இந்த திருட்டு சம்பவங்கள் அதுகள் எல்லாம் அம்பலமாக்குறது தான் இதை செய்கிறார்கள். மற்றபடி ஒரு தெருலையும் பிள்ளை, அவையிலும் பிள்ளை, அவை செய்தது அவை அனுபவிக்கிறது, நாங்கள் செய்தது நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனா முருகன் லேசிப்பட்டவர் இல்லை. இது இந்த தலைமை யாரோ அது ஆராய்ச்சி தான் அது ஆலயத்தால் ஒரு தியதி நிர்ணயிக்கப்பட்டு அந்த தியதியில நாங்கள் பேப்பருக்கோ ஏதோ கொடுத்து அந்த தியதியிலே இங்கே இருந்து வலிக்கிற மாதிரி அவைக்கு கால உணவெல்லாம் கொடுத்து நாங்கள் இங்கே இருந்து வலிக்கிற மாதிரி நடைமுறையில் செய்வோம். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சனிக்கிழமை எமது செல்லத்தினுடைய ஆலயத்திலிருந்து கதிர்காமத்துக்கு போன்ற பாத யாத்திரை ஒன்று நிகழ்வு நடைபெற்றது. அதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதாக இந்த சமூக ஊடகங்களில் வழமைக்கு மாறான விதத்தில் பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு ஆலய நிர்வாகத்தின் மீதும் ஆலய பூசகர் மீதும் ஒரு அவாண்டமான பழி சுமத்தப்பட்டிருக்கின்றது. அது இந்த உண்மை சம்பவத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரணுமென்றதுக்காகவே இன்றைக்கு இந்த அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதில் ஆலய செயலாளர் ரீதியில் நானும் ஒரு சிறு விளக்கத்தை வழங்கணுமென்றதுக்காக நான் கூறுகிறேன். இந்த கதிர்காம யாத்திரை என்றது நான் அறிந்த காலத்திலிருந்து எனது தாய் தந்தை காலத்தில் கூட சொல்லுவாங்க, கதிர்காம யாத்திரை என்றால் அது செல்லத்தினை ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது தான் கதிர்காம யாத்திரை என்று. செல்லத்தினை ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கதிர்காமத்தை போய் சென்றடைகிறது தான் கதிர்காம பாத யாத்திரை என்று. அதாவது வெட்டாப்பள அம்மன் பொங்கலுக்கு முதல் கிழமை, அதாவது திங்கக்கிழமை பொங்கல் என்றால் புதன்கிழமை தான் இங்கே யாத்திரை ஆரம்பிக்கிறது தான் வளமை. நாங்கள் படித்த காலத்தில் விட எங்களோட சமய புத்தகத்தில் நான் எங்கள் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும் பாருங்கோ, கதிர்காம பாத யாத்திரை என்று இலங்கை என்ற வரைபடம் போடப்பட்டு கரையோரமாகத்தான் அந்த பாத யாத்திரை காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது செல்லத்தினை ஆலயத்திலிருந்து ஆரம்பித்து கரையோரமாக போய் புலிவண்டி கந்தவன முருகனை தரிசித்து அப்படியே நாகர்கோவிலூட போகிறது தான் பாத யாத்திரை. இன்றைக்கு பாத யாத்திரை என்ற ஒரு பிரதான போக்குவரத்து பாதையை மையமாக வைத்து அதை ஏன் அப்படி போடுறாங்க எங்களுக்கு தெரியவில்லை. இதில் பல குற்றச்சாட்டுகளை கூட கூறுகின்றார்கள். அதுவும் இந்த வேலெடுத்து செல்கின்ற ஜெயா என்றவரை பல குற்றச்சாட்டுகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பாத யாத்திரையை போய் வருகின்ற அடியார்கள் வந்தவுடன் எங்களுக்கு கன முறைப்பாட்டை தருகிறார் வேலை பற்றி. எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே, நாங்கள் அந்த பாத யாத்திரையை வழிநடத்துகிற இல்லை. ஆலயத்தில் வரையினம் ஒன்று கூடினம் கருகாமத்துக்கு வலிக்கிற போகிறோம்னு சொல்லிட்டு சரி நாங்கள் அவைக்கு ஒரு சிறப்பான பூசையை செய்து இதற்கு முந்தி நாங்கள் ஆலயத்திலேருந்து வேலெடுத்து நாங்கள் கொடுத்து அந்த பாத யாத்திரையை ஆரம்பித்தது உண்மைதான். ஆனால் இந்த முறை அதை செய்யாததற்கு காரணம் அவர்கள் இந்த முறை இந்த பாத யாத்திரையை 3 நாட்களுக்கு முதலே அவர் தன்னுடைய இடத்துல உள்ள பண்டத்தில் பிரான்பெட்டில் உள்ள ஒரு ஆலயத்திலேருந்து ஆரம்பித்து வந்து அக்கறையில் இருக்கிற கோயிலில் நின்று தான் இங்கே வந்து சேர்ந்து இங்கேருந்து வெளிக்கிட்டு வரணும். ஆனால் அப்படி வெளிக்கிட்டு வர்றதுக்கு நாங்கள் அந்த வேலையை எடுத்து உள்ளே வச்சு பூசை செய்து கொடுக்கணுமென்று எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு மரபு இருந்தது, அது இங்கேருந்து ஆரம்பிக்கிற பாத யாத்திரைக்கு தான் நாங்கள் அந்த வேலை கொடுத்து பாத யாத்திரையை விழாலம் ஆரம்பித்து வச்சுனாங்க. அப்போ இவர்களை வழக்கத்துக்கு மாறாக செய்யல, அதுக்கு எங்களுடைய பூசகரும் உடந்தையாக இருக்க மாட்டேன். அதாவது நீங்கள் அந்த வேலை கோயிலில் வெளியில் வச்சு தான் தீபத்தை காட்டி விட்றேன், நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க என்று தான் அவர் சொன்னார். அவர் மரபு தெரிவிக்கலை, நீங்கள் யாத்திரை போகிற நீங்கள் போங்க, நாங்கள் அதை வழி அனுப்பி விட்றோம்னு தான் செய்து விட்டார். அதை ஒரு பிழையான முறையில் நாங்கள் வேல் வேண்ட மறுத்தது, உள்ளே வைக்க மறுத்தது ரெண்டெல்லாம் ஒரு பிழையான முறையில் பொய் வதந்திகளை பரப்பி ஆலயத்துக்கும் பூசகருக்கும் ஒரு அவதூறு ஏற்படுத்துகிற மாதிரி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். இதால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு தான் அவன் ஒரு தண்டனையை கொடுப்பான் நிச்சயம். அதை மாதிரி தான் இருக்குது. அதை விட அவரில் பல திருட்டு சம்பவங்கள் கடந்த காலத்தில்
இது என்னன்னு போலீஸில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டான்னு கூட கூறுகின்றார்கள். அப்போ அடுத்த நாள் ஒரு இங்கேருந்து ஒரு பாத யாத்திரை வழிகிட்டவர்கள் அவர் வந்து சங்கர் சுவாமி என்று சொல்லி அவர் சொல்கிறார், தான் நேராக நிற்க வேற போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வழக்கு பதிவு செய்திருக்கையான்னு எனக்கு சொல்கிறார் அவர். கதிராமத்தில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்த இவர் செய்தாண்டு போலீஸ் கையங்களமாக கை செய்திருக்காங்க. அப்படிப்பட்டவருக்கு எங்களுடைய ஆலயத்தில் வச்சு நாங்கள் வேலை தூக்கி கொடுத்து விட்டால் நாளைக்கு பார்க்குறவர் என்ன சொல்வார்கள்? இப்படி ஒரு குற்றச்சாட்டு உள்ளவர்களுக்கு இந்த ஆலய நிர்வாகம் பூசர்களும் உடனடியாக இருக்கணும் ஒரு இது வரும். ஆகவே அதனால் நாங்கள் அதை செய்கிறதுக்கு மறுத்தது. மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. எதிர்வரும் காலத்தில் நாங்கள் இந்த பாத யாத்திரைக்கு ஒரு சிறப்பான முறையில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்காக செய்வோம் என்று எதிர்பார்க்குறோம். செய்து நாங்கள் அதை நல்ல மாதிரி செய்து கொள்வோம் என்று தான் எதிர்பார்த்து கொள்கின்றோம். அதுக்கு இந்த சமூக ஊடகங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் மட்டும் கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக உண்மைகளை மட்டும் சமூக ஊடகங்களை வெளியில் கொண்டுருவோம். இப்படியான செயல்பாடு உள்ளவர்களை நீங்கள் கட்டாயம் வெளிக்கொண்டு என்ன உண்மைத்தன்மை என்று தெரியப்படுத்தினா தான் மக்களுக்கும் இந்த சமயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆலயத்தின் பேரும் கெட்டு போகாமல் இருக்கும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. தொடர்ந்து வாரபடியால தான் அந்த நீங்களும் அந்த எந்திரன் அதைத்தான் முதல் பார்த்தேன். நான் அந்த தட்டி கொண்டு போவாதான் முதல் வந்தது. அக்காக்கள் சொன்ன உடனே எடுத்து பார்த்ததோடையே எனக்கு எது என்று ஒன்றும் தெரியாது. அப்போ எங்களுக்கு அப்போ கோயில் எல்லாம் செய்கிறீங்களப்போ உங்களோட படத்தை காணல. நாங்கள் படத்துக்கு போகிறோம் ஐயா, நாங்கள் வர முருகன் தொண்டுக்கு வரலாம் முருகன் என்ன எல்லாரும் கேட்பாங்க, என்னடாப்பா நீ சொன்னது என்ற. இப்போ உண்மையாகவே ஒரு வியாபாரமும் விளம்பர நோக்கத்தோடையும் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. வியாபாரமும் விளம்பரம் எங்களுக்கு சாதாரண பாக்க புரியுது. ஆனாலும் ஒரு மரபுரிதே நடந்து அந்த பயணத்தை வந்து நாங்கள் குழப்பக்கூடாதுன்றது சில விஷயங்களை கதைக்கல. அந்த எங்களாலும் சில விஷயங்கள் கதைக்க முடியும். ஆனா ஆதாரம் இல்லாமலும் சில விஷயங்கள் விளங்குது. நம்ம பாக்க விளங்குது, என்ன நடக்குதுன்றது விளங்குது. புறப்பட்ட கூட்டத்தில் 10 லோடிகள் தான் கதிராமத்து போய் சென்றடையும். பிறகு வேற புதுசா எல்லாம் சேருவினம். ஆனா இந்த கூட்டத்தில் இடையில வீடுகளுக்கு போய் சாமான வச்சுட்டு போறாங்கலாம் கூட. சாமான ஓட்டோவில் போகும், வேண்டிய ஆக்கள் வந்து வாங்கி கொண்டு போவினோம். அப்படியான சம்பவங்கள் ஒரு 10 வீதம் 20 வீதம் போய் சேரும். அது உண்மையாகவே நாங்கள் இதை யாத்திரையை கொச்சப்படுத்தவோ வேண்டவோ இல்லை. அதில் ஒரு 20 வீதமான ஆக்கள் இந்த சிங்களால் ஒரு ஆள் போகிறார், ஒரு பிள்ளையை வண்டியில் வச்சு தள்ளி கொண்டு போகிறார். இங்கேயும் பார்த்தேன்னா வழியிலே வந்து ஃபேஸ்புக்குகள்லையும் பார்த்தேன், அந்த யூடியூப் முடிவு அந்த இதை பிள்ளையையும் தள்ளி கொண்டு போகிறார். அப்போ அப்படி எல்லாம் அவர் ஒரு குழந்தையை தள்ளி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு அவர் அதே மாதிரி மண்டகல சாமியோரால் நன்றி. எங்களை கூப்பிட்டு இந்த விளக்கத்துக்கு நன்றி. அடுத்த வருடம் ஒரு கட்டமைச்சு இந்த பயணத்துக்குரிய முறையில் செய்யணும். ஓமாம், சரி, முடியட்டும். நன்றி நன்றி. அவர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார், சரியான பதில கொடுப்பார். நன்றி. நாங்கள் எல்லாம் நன்றி.